ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயர் வீட்டு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது 2 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு. இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா தாராளமாக ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலராக தெரியும், நல்லா இருக்கும் வெண்பொங்கல். நல்லா கொஞ்சம் இந்த மஞ்சள் பருப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா தெரியும். அதுக்கு நம்ம இது மஞ்சள் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஒரு 4 விசில் நல்லா குழையா வேக வச்சு உங்கள் குக்கர் எவ்வளோ வேகுமோ அது மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான நம்ம வெண்பொங்கல் தாளிக்கிற தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், சீரகம், மிளகு, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா 2, கருவேப்பந்தழை, முந்திரி, அப்புறம் தேவையான நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நெய் மட்டும் ஊற்றினா கொஞ்சம் நெஞ்சு கரிச்ச மாதிரி இருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா வெண்பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், குக்கரில் வெண்பொங்கல் விசில் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. விசில் வரட்டும், அப்புறம் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், அதுக்கு சாம்பார் காலையில் வச்சதே இருக்குது, அதுவே இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். தாளித்து வெண்பொங்கல் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம நல்ல குழைவாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது தாளித்து உள்ளே கொட்டி கலர வேண்டியதுதான். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது நம்ம ஒரு 1/4 மணி நேரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா 1/4 மணி நேரத்தில் விசில் வந்து நல்லா மசிச்சு விட்டு இதையை வந்து தாளித்து உள்ளே கொட்டினா வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், 4-5 விசில் வந்துருச்சுங்க. இதை நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை நல்லா குழைவாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். 5 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா குழைவாக நல்லா நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வாளி வச்சு நெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதை நம்ம தாளிக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், இது அப்படியே ஒன்றா நல்லா ஒட்ட போட்டு அப்படியே தாளிக்கலாங்க. நிறைய சீரகமெல்லாம் நல்லா ஒதுக்கணும். நல்லா நெய் நல்லா நல்லா உருகிட்டுங்க. நெய் கொஞ்சமாக தான் நெய் 1.5 ஸ்பூன் தான் ஊற்றினேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிறேன். இந்த பச்சை மிளகாலாம் நல்லா இந்த முந்திரி இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சீரகம் இந்த மிளகெல்லாம் நல்லா வெடித்து இஞ்சியெல்லாம் நல்லா மணமாக வாசம் நல்லா வருதுங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம பொங்கலில் ஊற்றி கலர வேண்டியதுதான். நல்லா ஊற்றியாச்சு. இதை நல்லா கலரிக்கலாங்க. நல்லா கலரி விட்டுட்டு இதை வந்து நம்ம எப்படி எடுத்து சேவ் பண்ணலான்னு காட்டுறேன். குக்கரில் இருந்து எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இனி அவங்க வர்றப்போ கரெக்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு இதே மாதிரி அயர் வீட்டு பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாங்க.